Hi all. நீங்கள் 100+ ஜாப்ஸ் அப்ளை பண்ணியுமே எந்த ஒரு கால்ஸ் இன்டர்வியூஸ் வராமல் டெய்லி உட்காந்து ஃபீல் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஜாப்ஸ் எங்கே எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் கரெக்டான பர்சன் இல்லைன்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு கோல்ஸ் இருக்கும், அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் கோல்ஸ் ஒன்று வச்சுட்டு நீங்கள் வேறு பிளாட்ஃபார்ம்ஸில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அதுக்கான ரிசல்ட்ஸ் அங்கே கிடைக்காது. ஸோ உங்களோட கோல்ஸ் என்ன, அதுக்கான ரெலவெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி சில விஷயத்த இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 செக்மெண்ட்ஸாக இந்த வீடியோவை நான் ஸ்பிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட், உங்களுக்கான கோல்ஸ் என்ன. செகண்ட், அதுக்கான ரெலவெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன. தேர்ட், ஹவு டு யூஸ் தட் எஃபெக்டிவ்லி. இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து கோல்ஸ். இந்த செக்மெண்ட்டை 5 கேட்டகரிஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கேட்டகரியாக தான் நீங்கள் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட், லுக்கிங் ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆர் பார்ட் டைம் ஜாப்ஸ். செகண்ட், ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். தேர்ட், என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் ஆர் ஃப்ரெஷர்ஸ். ஃபோர்த், மிட் லெவல் ஃபுல் டைம் ஜாப்ஸ். ஃபிஃப்த், ஸ்கில் பேஸ்ட் ஒர்க். நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்க பர்சன், நான் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க. என்னோட ஸ்கில்ஸ் வந்து கம்மி தான், ஆனால் நான் அதை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லோகோ டிசைன் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, இல்லை நான் எடிட்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகரியில் வருவீங்க. நான் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, இனிமேல் தான் வேலை தேடணும், இல்லை நான் வந்து இப்போ தான் படிப்பை முடிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் கேட்டகரியில் வருவீங்க. எனக்கு ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இப்போ தான் வந்து என்னோட ஸ்கில்ஸ்லாம் நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் கம்பெனிக்கு நான் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மிட் லெவல் ஃபுல் டைம் ஜாப்ஸ் கேட்டகரியில் வருவீங்க. எனக்கு ஹை லெவல் ஸ்கில்ஸ் இருக்குது, அதை நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 5th கேட்டகரியில் வருவீங்க. இப்போ நான் சொன்ன கேட்டகரிஸில் கண்டிப்பாக ஒரு கேட்டகரியில் நீங்கள் ஃபிட் ஆவீங்க. அதுதான் உங்களோட கோல். இப்போது அதுக்கான ரெலவெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, லுக்கிங் ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆர் பார்ட் டைம் ஜாப்ஸ். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இன்டர்ன்ஷிப்பில் போய் அப்ளை பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், பார்ட் டைம் ஜாப்ஸ்க்கும் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதில் வர எல்லா இன்டர்ன்ஷிப்ஸுமே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் கம்பெனி ரிவ்யூஸ் இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அங்கே ஜாப்ஸில் போயிட்டு உங்களுக்கான ஜாப் என்னென்னு நீங்கள் அங்கே டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜாப்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ரெலவெண்ட் ஃபில்டர்ஸை நீங்கள் அங்கே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப்ஸ் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே இன்டர்ன்ஷிப்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஜாபாக இருந்தாலுமே கம்பெனி சைட்லேருந்து உங்ககிட்ட பணம் கேட்கவே மாட்டாங்க. சப்போஸ் அது ஒரு கோர்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் கேட்பாங்களே தவிர நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து உங்ககிட்ட பணம் கேட்கவே மாட்டாங்க. அப்படி கேட்குறவங்களா இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ஃபேக்கான இன்டர்ன்ஷிப்ஸ் தான். அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் கேட்டகரி வந்து ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே எனக்கு ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மியாக தான் தெரியும், ஆனால் அது நல்லா சூப்பராக பண்ணுவேன்னா நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. இதில் இருக்கிறவங்க வந்து ஃபைவர் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. அதை பார்த்துட்டு கிளைண்ட்ஸ் வருவாங்க. மற்ற ஜாப் போர்ட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வந்து ஜாபை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் போய் அப்ளை பண்ணுவீங்க. ஆனால் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ஷோகேஸ் பண்ணுவீங்க, கிளைண்ட்ஸ் அதை பார்த்துட்டு வருவாங்க. இங்கே உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவீங்க, ஹவர்லி நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க, கிளைண்ட்ஸ் உங்களுக்கு வராங்கன்னா சில கிளைண்ட்ஸை நீங்கள் வந்து எடுக்காமல் கூட இருக்கலாம் உங்களோட டைமை பொறுத்து. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து அப்வொர்க். ஃபைவர் மாதிரி இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அது ஒன்று மட்டும் தான் வேரி ஆகும், மற்றது எல்லாமே சேம் தான். இங்கேயும் நீங்கள் ஹவர்லி ஆர் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கான்ட்ராக்ட்ஸ் தான். நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் டு எக்ஸ்பர்ட் ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னா நீங்கள் அப்வொர்க்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், நான் வந்து ஒரு பிகினர் இல்லை நான் ஒரு இன்டர்மீடியட் டு எக்ஸ்பர்ட் ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னா ஃபைவர் ஆர் அப்வொர்க்கில் ட்ரை பண்ணலாம். தேர்ட் கேட்டகரி வந்து என்ட்ரி லெவல் ஜாப்ஸ். நான் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், இல்லை நான் இப்போ தான் ஜாப் முடிச்சிருக்கேன், இனிமேல் தான் ஜாப் தேடணும் அப்படின்னா
இந்த கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. இதில் இருக்கிறவங்க வந்து நௌக்கரியில் போய் அப்ளை பண்ணலாம். நௌக்கரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாப்ஸ் அங்கே இருக்கும், ஆனால் அதில் ஃபேக்கும் இருக்கும் அண்ட் ட்ரஸ்டபிளான ஆர்கனைசேஷன்ஸும் அதில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த ஜாப்ஸை பார்த்து அந்த ஆர்கனைசேஷன் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் ஸ்ட்ராங்காக செட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஜாப்ஸை வந்து போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் பர்சன். அப்போ கண்டிப்பாக 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற ஃபில்டர் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஜாப்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் ரீசெண்டாக ஜாப்ஸ் எந்த ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. அதில் என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அது உங்கள் ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. 4th கேட்டகரி வந்து மிட் லெவல் ஃபுல் டைம் ஜாப்ஸ். இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஜாப் நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருவீங்க. இங்கே நீங்கள் வந்து லிங்க்டின் ஆர் நௌக்கரியில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். முன்னாடி சொன்ன மாதிரியே கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைல் வந்து நல்லா நீங்கள் பில்ட் பண்ணியிருப்பீங்க லிங்க்டின் அண்ட் நௌக்கரியில். ரீசெண்டாக நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ், நீங்கள் அப்கிரேட் பண்ண ஸ்கில்ஸ் வந்து அங்கே மென்ஷன் பண்ணணும். ரெஸ்யூமே வந்து ரொம்ப குவாலிட்டேட்டிவாக இருக்கணும், குவான்டிடேட்டிவா விட குவாலிட்டேட்டிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஹெச்ஆராக இருந்தீங்கன்னா நீங்கள் I successfully onboarded 50+ employees. I maintain 100% payroll accuracy. இந்த மாதிரி குவாலிட்டேட்டிவாக உங்கள் ரெஸ்யூமே நீங்கள் பில்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு மிட் லெவல் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ரெக்ரூட்டர்ஸையோ வேற ஆர்கனைசேஷனில் இருக்க ஹெச்ஆரையோ நீங்கள் ரீச் பண்ணலாம். இல்லை நான் ஒரு ஸ்டார்ட் அப்பில் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே ஃபவுண்டர்ஸை ரீச் பண்ணலாம். உங்கள் ப்ரொஃபைல் அண்ட் உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. லாஸ்ட் கேட்டகரி வந்து ஸ்கில் பேஸ்டு ஒர்க். எனக்கு வந்து ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமாகவே தெரியும். நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஃப்ரீலான்சர் அப்படின்னா ஃப்ரீலான்சர் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் ப்ரொஃபைல் செட் பண்ணி நீங்கள் வந்து ஜாப்ஸை அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் எந்த கோல்ஸுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் ரீச் பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போது அந்த பிளாட்ஃபார்ம்ஸை எப்படி நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ சில பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறப்போ அவங்க கொடுத்துருக்க ஸ்கில்ஸ் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு 70% வந்து ஒத்து போகணும். அது இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக அது ரிஜெக்டாக ஆகும். செகண்ட், எப்போவுமே ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ஸ்கில்ஸை பொறுத்து ஒரு ரெஸ்யூமேவை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒரே ரெஸ்யூமே வந்து எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 ரெஸ்யூமே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். தேர்ட், சில ஜாப்ஸ்க்கு வந்து கவர் லெட்டர்ஸும் கேட்பாங்க. அது எப்போவுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்கள் ரெஸ்யூமேவோட கவர் லெட்டர்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்போலாம் நீங்கள் ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட், எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது லிங்க்டின்ல வந்து உங்கள் கீவேர்ட்ஸை வந்து ஹெட்லைனில் மென்ஷன் பண்ணணும். எபோட் செக்ஷன்ஸை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கணும். உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து டேக் பண்ணணும். சப்போஸ் நௌக்கரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க எல்லா செக்ஷன்ஸுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கணும். ரீசெண்டாக நீங்கள் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்கள் ரெஸ்யூமேல வந்து இருக்கணும். அந்தந்த போர்ட்டல்ஸ் பொறுத்து இருக்கிற எல்லா செக்ஷன்ஸுமே வந்து ஃபில் பண்ணி உங்கள் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோ ஆட் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலை வந்து 100% கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஃபைனலி, ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட்டாக வந்து ரெஸ்யூமேக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்லேருந்து பண்ணால் கூட ஓகே தான். ஆனால் மற்ற வெப்சைட்ஸில் போயிட்டு பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போலாம் அப்ளிகேண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் மூலிமா தான் ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது ரெக்ரூட்டர் சைட்லேருந்து ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ்க்கு ஒத்து போகிற மாதிரி ரெஸ்யூமே இருந்தால் மட்டும்தான் அது டாப் 50 or டாப் 10 வரும். இல்லைன்னா அது அப்படியே ரிஜெக்ட் ஆயிரும். அப்போது அந்த சிஸ்டம் மூலிமா ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஃபார்மேட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் மட்டும்தான் அதனால கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப வந்து டிசைன்ஸ் அதிகமாக இருந்து நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் MS Excel போட்டிருந்தாவே அதனால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆயிரும். அதனால எப்போவுமே வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் பண்ணுறது வந்து பெட்டர். இந்த வீடியோவில்
உங்களுக்கான கோல்ஸ் பார்த்தோம், அதுக்கான ரெலவெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தோம், அது எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதும் பார்த்துட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் கோல்ஸை வச்சு அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸில் போயிட்டு அது எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூஸ், கால்ஸ், மெயில்ஸ் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ரெஸ்யூமேவை எப்படி குவாலிட்டேட்டிவாக பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேல்பாத் வில் பி பேக் சூன். டேக் கேர். பாய்.